திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அமைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் போதைப் பொருள் விற்பனை. அந்த போதைப் பொருள் விற்பனையை தடுக்க இயலாத ஒரு அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்குது. இத்தனை நிகழ்வுகள் நடைபெறுவதெல்லாம் இந்த போதை ஆசாமிகளால், அதுவும் கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் இந்த கொடூரமான செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்மையில கூட சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 4.5 ஆண்டு காலத்துல 6999 சிறுமிகள் போக்சோ சட்டத்தால் பாதிக்கப்பட்டு போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் கொடுப்பதை பெருமையா பேசுறாங்க. எவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம்! இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அது தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியல. அது காரணம் போதைப் பொருள் அதிகரிச்சிட்டு. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 20 நாட்கள சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ 46 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 27, அவற்றில் ஒரு சில நிறைய இருக்குது, நிறைய அடிச்சிருந்தது. ஆக 20 நாள்ல மட்டும் 46 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 27 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆக இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதற்கு என்ன காரணம்? நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கல.